اللهم لا إله إلا أنت. من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأوحى ربك إلى النحل أن اتخذي من الجبال بيوتا. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று அல் ஹாதி, ஹிதாயத் வழங்குபவன், ஹிதாயத் கொடுக்கக்கூடியவன். ஹிதாயத் என்றால் நமக்கு தெரியும், நேர்வழி. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஹிதாயத்தை இரண்டு விதமாக சொல்லுவான். முதல் வகையான ஹிதாயத் இருக்கிறதே, அதை அல்லாஹு தஆலா உலகின் எல்லா படைப்பினங்களுக்கும் கொடுத்திருக்கிறான். அது வாழ்வியல் ரீதியான கோட்பாடுகள், தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான கோட்பாடுகள் தான் முதல் வகையான ஹிதாயத். இதை எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இயல்பாகவே கொடுத்திருக்கிறான். ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை தானாகவே இயல்பாகவே தாயினுடைய மார்பில் இருந்து பால் குடிக்கக்கூடிய நிலையை அது அடையும். யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. எப்படி உறிஞ்சினால் பால் வரும் என்று குழந்தைக்கு யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. ஆனால் இது அல்லாஹ்வுடைய ஹிதாயத். அல்லாஹ் அதனுடைய மனதிலே போடுகிறான், இப்படி இப்படி செய்ய வேண்டும் என்று. இது எல்லா படைப்பினங்களுக்கும் உண்டு. கோழி முட்டை இடுகிறது, முட்டையில் போய் அடை காக்கிறது. 21 நாள் அடை காக்கணும்னு சொல்லி எந்த காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வரல, யாரும் அதுக்கு சொல்லியும் கொடுக்கல. நீ முட்டையிட்டு அடை காக்கணும்னு யாராவது சொன்னாங்களா? இன்னைக்கு துனியாவில் இது வரைக்கும் கோழிக்கு யாராவது படித்து கொடுத்தது உண்டா? ஆனால் படிக்காமலேயே அது முட்டையிட்டால் போய் அடை காக்கிறது. குறிப்பிட்ட காலம் வரையிலும் உட்கார்ந்து இருக்குது. அதுக்கு தெரியும் எப்போ குஞ்சு உருவாகுது என்று. உருவாகிவிட்டால் தானே கொத்தி உடைத்து குஞ்சுகளை வெளியே எடுக்கிறது. இதுவெல்லாம் அல்ல இயல்பாக அதற்கு கொடுத்த ஹிதாயத். இது எல்லா படைப்பினங்களுக்கும் உண்டு. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் அனுப்பப்படும் பொழுது ஃபிரௌன் தன்னைத்தான் பெரிய ரப்பு என்று சொன்னான். அப்ப அவன் யோசிச்சான், இந்த மூஸா எந்த ரப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்? நான் ரப்பா இருக்கும் பொழுது அவருடைய ரப்பு யார்? மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு கேள்வி கேட்டான். ஃபமர் ரப்புக்குமா யா மூஸா, மூஸாவே உங்க 2 பேருடைய ரப்பு யார்? மூஸா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உங்க 2 பேருடைய ரப்புன்னு சொல்றீங்களே, ஃபமர் ரப்புக்குமா யா மூஸா. மூஸா அலைஹிஸ்ஸலாம் இங்கே இப்படி ஒரு பதில் சொல்லணும், அவனுடைய வாயடைக்கல். ஏன்று அவன் தான் தன்னை ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவனுடைய பெரிய அரசாங்கமும் ஆட்சி அதிகாரமும் இருக்குது. அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், யாருக்கு வேண்டுமானாலும் தண்டனை கொடுக்கலாம், ஹயாக்கானவர்களை யாரை வேண்டுமானாலும் மூத்தாக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவ்வளவு பெரிய சர்வாதிகாரத்தை வைத்திருக்கிறான். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இருக்கிற மாதிரி தேவையில்லாமல் இது மாதிரியான சண்டைகள் நமக்கு தெரியும். ஒரு பெரிய யுத்தம் மூண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே வளைகுடா நாடுகளே ஒரு பதற்றத்தில் இருக்கிறது. அது பஹ்ரைன் ஆகட்டும், கத்தர் ஆகட்டும், துபை ஆகட்டும், இப்படி பல நாடுகளின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு ஒரு பெரிய பதட்டமான ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியம், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய. அல்லாஹு தஆலா பாதுகாக்கட்டும் முஸ்லிம்களையும் இஸ்லாமிய நாடுகளையும். யார் எதேச்சதிகாரமாக செயல்படுகிறார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுடைய குற்றத்தை அடக்கட்டும், அவர்களுடைய அநியாயத்திற்கு முடிவு கட்டட்டும். நாம் துஆ செய்வோம் அல்லாஹ்விடத்தில். ஃபிரௌன் சொல்லிக் கொண்டிருந்தான் அப்படி. ஃபமர் ரப்புக்குமா யா மூஸா. மூஸா அலைஹிஸ்ஸலாம் இப்படி ஒரு பதில் சொல்லணும், என்ன செய்யறது? இவனுக்கு வாயடைக்கிற மாதிரி பதில் சொல்லணும். பட்டுன்னு பதில் சொன்னார். கால ரப்புல் அல்லதி ஆத்தா குல்ல ஷைஇன் கல்கஹு சும்ம ஹதா. எங்க ரப்பு யாரு தெரியுமா? அவன்தான் எல்லா பொருளுக்கும் ஒரு வடிவத்தை கொடுத்து அதற்கு வாழ்வியல் கோட்பாட்டையும் காட்டி கொடுத்திருக்கிறான். எப்படி செய்ய வேண்டும் என்று நீ சொல்லிக் கொடுத்தியா? ஒரு பறவைக்கு நீ சொல்லிக் கொடுத்தியா? ஒரு கோழிக்கு நீ சொல்லிக் கொடுத்தியா? ஒரு குழந்தைக்கு நீ சொல்லிக் கொடுத்தியா? ஒரு மாட்டுக்கு நீ சொல்லிக் கொடுத்தியா? எப்படி சாப்பிடணும், எப்படி மெல்லணும்? உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் இருக்குது. அத்தனை படைப்புகளுக்கும் நேர்வழி காட்டியவன், வாழ்வியல் கோட்பாடுகளை கற்றுக் கொடுத்தவன். அது இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், இப்படித்தான் இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் இயல்பாகவே படித்துக் கொடுத்தான். மனிதன் கூட பல செய்திகளை மிருகங்களிடமிருந்து தான் படித்தான். அப்படி அல்லாஹு தஆலா மிருகத்திற்கு அவ்வளவு பெரிய ஒரு நேர்வழியை, அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹிதாயத். பறவைகள் எல்லாம் வலசை போகும். வேடந்தாங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பறவைகள் வருகிறது. குறிப்பிட்ட மாதங்களிலே அது வரும். பல நாடு விட்டு நாடு செல்லும், கடல் தாண்டி செல்லும். அதற்கு அது திரும்ப மீண்டும் அதே இடத்திற்கு வந்து சேரும். அதுக்கு யார் விமானத்திற்கு பாதை போடப்பட்டிருக்கிறது, ஆனால் அதற்கு யார் பாதை போட்டு கொடுத்தார்கள்? அப்படி பறவைகள் எப்படி செல்கிறதோ அதே பாதையில் மீண்டும் தன்னுடைய தங்குமிடத்திற்கு வந்து சேருகிறது. அதுக்கு எப்படி தெரியும்? அது என்ன டெக்னாலஜி இருக்குது? நாடு விட்டு நாடு வருது, வேறு வேறு நாடுகளுக்கு பறந்து போகுது. அங்க போய் தன்னுடைய வலசை சென்று தன்னுடைய காலத்தை எப்பொழுது முடிக்குமோ அந்த காலத்தில் திரும்ப செல்லும். எந்த மாசத்துல வரணுங்கிறது அதுக்கு தெரியும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் காலண்டர் பறவைகளுக்கு கிடையாது. எந்த காலண்டர், எல்லா காலண்டரும் நமக்கு தான் இருக்குது. இது என்ன மாசம்ன்றதுக்கு
ஆனா பறவைகளுக்கு காலங்கள் கிடையாது. ஆனா குறித்த காலத்திலே அது வரும். அந்த பருவ காலத்திலே அதற்கு அல்லாஹ் உணர்த்துகிறான், நீ இங்கே போக வேண்டும் என்று. அப்படி ஒவ்வொரு பிராணிகளாக இருக்கட்டும், சாதாரண எறும்பு எடுத்துக்கொள்ளுங்கள். சாதாரண எறும்பு அது நம்முடைய கையில லேசா அமுக்குனா முடிஞ்சு போச்சுக்கிறது, அவ்வளவுதான் இருக்கும். ஆனா அது என்ன ஓட்ட ஓடுது பாருங்க. இங்க ஓடிக்கும் அங்க ஓடிங்க, நீங்க தள்ளி விட்டீங்கன்னா திரும்ப உங்களை நோக்கி தான் வரும். நீங்க எங்க தள்ளுறீங்களோ திரும்ப அதே இடத்துக்கு வரும். அது அதனுடைய ரூட்ல அது போய்கிட்டே இருக்கும். அது தன்னுடைய இரையை தேடிக்கொண்டே இருக்கும். அது தன்னுடைய வெயிட்டை விட அதிகமான வெயிட் அது சுமக்கும். நிறைய உணவுகளை சேமிக்கவும் செய்யும். சேமித்து வைக்கக்கூடிய உணவை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் படித்து கொடுத்திருக்கிறான். வெயில் காலத்துல எப்படி பாதுகாக்கணும், மழை காலத்துல எப்படி பாதுகாக்கணும். எறும்பு பாதுகாக்கணும். எறும்பு எங்க போய் படிச்சுட்டு வந்துச்சு? சாதாரண எறும்பு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எறும்பு பேசுறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பட்டாளம் வந்து கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் எறும்புகள் வெளியே வந்து நின்று திரிந்து கொண்டிருந்தன. அப்போ அந்த தலைமை எறும்பு சொன்னதாம், காலத் நம்மளத்து யா ஐயுகன் நம்மளது குழு மசாக்கினக்கும் நான் யக்தி மண்ணுக்கும் சுலைமானோ ஜினுவதுகும் லா யஸ்ஊரூன். எறும்புகளை நீங்க உங்க புற்றுக்குள்ள நுழைஞ்சிருங்க, சுலைமானுடைய படை வந்து கொண்டிருக்குது, உங்களை மிதிச்சிடாம. அல்லாஹு தஆலா எறும்பினுடைய பாஷையை கற்றுக் கொடுத்திருந்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை சொன்னார்கள், இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த கிஃப்ட், அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய அருள் நியாமத். அப்படி சின்ன சின்ன எறும்புகளுக்கு கூட அல்லாஹ் அவ்வளவு உயர்தரமான அறிவை கொடுத்திருக்கிறான். இதுதான் அதற்கு கொடுக்கப்பட்ட ஹிதாயத். அதே மாதிரி சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய இந்த தேனியை எடுத்துக்கொள்ள, நல்லா குர்ஆன்ல தேனியை பத்தி சொல்லணும். வாவஹா ரப்புக இலன் நஹலி அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூதன் வமினஷ் ஷஜரி வம்மா யாஷு. தேனீக்கு அல்லாஹ் தஆலா உணர்த்தினான், நீ வீடுகளிலும் மரங்களிலும் உன்னுடைய கூட்டை அமைத்துக்கொள். நீ எங்கிருந்து சாப்பிட வேண்டுமோ அங்கிருந்து மலர்களிலிருந்து உறிஞ்சி சாப்பிட்டுக்கொள். அதனுடைய வயிற்றிலிருந்து பல நிறங்கள் கலந்த ஷராப், ஒரு குடிபானம் வெளியாகிறது, தேன். அதிலே ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், மக்களுடைய வியாதிகளுக்கு நிவாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒரு தேனீக்கு கூட அல்லாஹ் சொல்ற வாவுஹான் என்ன வஹி அறிவிக்கிறது அர்த்தம். வஹி பொதுவாக நபிமார்களுக்கு தான் வரும். மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு அது வருகிறது என்று சொன்னால் அது ஒரு உணர்த்தல். அது உணர்த்தி காட்டப்படுகிறது, உங்களுடைய வீடுகளை இப்படி அமைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு தேனீக்களுடைய கூடு இருக்குது, உலகத்திலேயே ஒரு ஆச்சரியமான கூடு. இன்னைக்கு தேனியினுடைய கூட்டை வைத்துத்தான் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க கூட உதாரணம் எடுத்துக்கொண்டார்கள். இடம் வேஸ்ட் ஆகாம ஒரு பில்டிங்கை எப்படி கட்டணும், அது தேனீட்டிலிருந்து படிச்சிருக்கோம். தேனியினுடைய கூடு எந்த இடத்துல கட்டினாலும் சரி, அது 6 பக்கம் உள்ளதாக இருக்கும். 6 பக்கம் இருக்கும். 4 பக்கமோ வட்டமாகவோ செவ்வகமாகவோ இருக்காது. 6 பக்கங்கள் கொண்டதாக அமைந்திருக்கும் தேனியினுடைய கூடு. அதில் இருந்துதான் இன்னும் நிறைய இன்ஜினியரிங் கூட பாடம் படித்திருக்கிறார்கள். நாம் விமானத்தை எப்படி கட்ட வேண்டும், தேனியிடமிருந்து படித்தார்கள். அப்படி அதுக்கு ஒரு திறமையை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு செல்லும் கரெக்டா குறிப்பிட்ட அளவுக்கு அது எப்படி அப்படி செய்யுது. அதே மாதிரி ராணி தேனின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு தனி ரூம் இருக்கும். அப்படி அதுக்கு தனித்தனி ரூம்கள் போடப்படும். பக்கத்துல போய் கை வச்சு பார்த்துட முடியாது, ஒரு வழி பார்த்துடும். ஆனா இன்னைக்கு தேன் கூட்டை ஆய்வு செய்து சொல்பவர்கள் சொல்றாங்க, அது அவ்வளவு ஆச்சரியமாக கூடு கட்டுகிறது. இப்படி கூடு கட்டுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தது? இன்னைக்கு ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்தா அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் எப்படியெல்லாம் வழிகாட்டி இருக்கிறான், என்னவெல்லாம் அல்லாஹ் செய்து கொடுத்திருக்கிறான் சொல்லி பண்ண. தூக்கணாங்குருவியை பார்த்தீங்கன்னா அது அதை விட மேல. தூக்கணாங்குருவி கூடு பார்த்திருந்தா நேர்ல பார்த்திருக்கணும், அல்லது படத்துலையாவது போட்டோலையாவது பார்த்திருக்கணும். அது மேல மண்டை மட்டும் இருக்கும், கீழே ஒரு பெரிய குழாய் இருக்கும் இல்லையா? கீழே ஒரு பெரிய குழாய் இருக்கும், மேல மண்டை மட்டும் இருக்கும். அந்த தூக்கணாங்குருவி அந்த கூட்டை கட்டுறதுக்கு எப்படி கட்டுது, எங்க இருந்து நாரை எடுத்து கொண்டு வருது, எப்படி ஒரு அமைப்பு அமைக்குது, அது எங்க போய் இன்ஜினியரிங் காலேஜில் எங்க படிச்சு எங்க படிச்சுச்சாது. ஆனால் அது தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு, வெயில் காலத்திலும் குளிர் காலத்திலும் தற்காத்துக் கொள்வதற்கு அவ்வளவு அருமையான ஒரு கூட்டை அது கட்டுது தூக்கணாங்குருவி. அது கட்டும் பொழுது உள்ளே இருக்கும் பொழுது முட்டை இடுவதற்கு பொருத்தமாக இருக்குதா, அதையெல்லாம் பார்க்கும். அதையெல்லாம் பார்த்து குளிர் காலத்துல வெயில் காலத்துல சரியாக இருக்குமா. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், அதாவது ஏசி மாதிரி ஏர் கூலர் இதெல்லாம் வச்சிருக்க நார்கள் உள்ள வச்சிருப்பாங்க. ஆனால் தூக்கணாங்குருவிட்டு படிச்சதாக இருக்கும். அது தன்னுடைய இடத்தை குளிர்ச்சியாக வச்சுக்கொள்றதுக்கு என்ன செய்யும், எங்க இருந்தோ அது எடுத்துட்டு வரும். எடுத்து வந்து கட்டினா கூட சேஃப் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த காக்கா கூட பார்த்தா கூட அதுவும் ஒரு அமைப்போடு இருக்கும். அது முள்ளு வைக்கிறது, புல்லு வைக்கிறது எப்படி வச்சிருக்கும். அது காக்கா உட்கார்ந்து அதுக்கு மேல குத்தவும் செய்யாது, ஆனா முட்கள் தான் இருக்கும். அழகா அது மாதிரி வச்சிருக்கும். எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது? தூக்கணாங்குருவி கூடு கட்டிட்டு போன பிறகு ஆண் குருவி தான் கூடு கட்டுமா, பெண் குருவி கூடு கட்டாது. தூக்கணாங்குருவியில ஆண் குருவி தான் கூடு கட்டும். அழகா அது கூடு கட்டி வச்சிடும்.
பெண் குருவி வந்து முட்டையிடுவதற்காக வரும். பார்க்குமா முட்டையிடுறதுக்கு இது பொருத்தமாக இருக்குதா இந்த கூடு அப்படின்னு பார்க்குமா. பொருத்தமா இல்லாட்டி அதுல முட்டையிடாம போயிடுமா. இப்ப வேற வழி இல்லாம ஆண் குருவி வேற ஒரு வீட்டை கட்டுமா. இது மாதிரி நம்ம வீட்டுல இருந்தா எப்படி இருக்கும், எது ஒத்து வராதுங்க இந்த வீடு அப்படின்ட்டா. ஆனா தூக்கணாங்குருவியுடைய பெண் குருவியினுடைய பழக்கம் அப்படி, தனக்கு தோதுவாக இருந்தாலும் அந்த கூட்டுல முட்டையிடும், குஞ்சு பொரிக்கும். இப்ப இதுக்கு தலைவலி, அதை வச்சுட்டு இன்னொரு வீட்டை கட்டுமா, இன்னொரு கூட்டை கட்டுமா. இதுவெல்லாம் ஆய்வு சொல்ற தூக்கணாங்குருவியினுடைய கூட்டில் அவ்வளவு இருக்குது. இன்னைக்கு எங்க மதரசால எல்லாம் கேள்வி ரஹ்மத்துல்லாஹ் அதை ரொம்ப ரசிப்பாங்க. இன்னைக்கும் மதரசால ஒரு கூடு அதுக்கிட்ட இருக்குது. அதாவது தூக்கணாங்குருவியினுடைய ஒரிஜினல் கூட இருக்குது. வந்தா பார்க்கலாம். அப்படி ஒரு கூடு வச்சு ரசிக்க, அதாவது சில சமயங்கள்ல வந்து ரசிக்கிறதுக்கு தெரியணும்னா அல்லாஹ்வுடைய வல்லமையை பார்த்து ரசிக்க தெரியும். அல்லாஹ் எவ்வளவு வல்லமை உள்ளவன், எவ்வளவு பெரிய ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான், எவ்வளவு பெரிய ஏற்பாட்டை செய்து கொடுத்திருக்கிறான். மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா படித்து கொடுத்து இவ்வளவு நம்ம படிக்க வேண்டி இருக்குது. அங்க போய் படிக்கலாம், இங்க போய் படிக்கலாம், அந்த படிப்பு இந்த படிப்பு, அவ்வளோ படிச்சும் கூட நிறைய வியாதிகளுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஒரு தடவை 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல இந்தியாவோட எல்லை பகுதியில ஒரு படம் தங்கி இருக்குது ராணுவம். அவருக்கு ராணுவ தளபதிக்கு தலையெல்லாம் நரைச்ச முடி இருந்துச்சு. அவர் என்ன செய்வாரு, அதுக்காக மருதாணி போடுவார். நரைச்ச முடி இருந்தால் நரமணி இருந்தால் சில பேர் மருதாணி போடுவாங்க. ஏன்னா நரமுடி இருந்தால் அது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது, பார்க்கறதுக்கு வயசான மாதிரி தெரியுது அப்படின்னு என்ன செய்யலாம், மருதாணி போடுவாங்க. இவர் மருதாணி போட்டுக்கொண்டே இருந்தார். அந்த இடத்துல நிறைய குரங்குகள் இருந்துச்சு. குரங்குகள் வந்து இருந்துச்சு சமயத்துல இவர் மருதாணி போடுறதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஒரு நாள் என்ன செஞ்சுட்டா, அது கொஞ்சம் இலையை கொண்டு போய் பறித்து கொண்டு வந்து அவருக்கு முன்னாடி போட்டுச்சு. இவர் யோசிச்சாரா, இந்த குரங்கு ஏன் இந்த இலையை கொண்டு வந்து போடுது, நான் இவ்வளவு நாளா மருதாணி போட்டுக்கிட்டு இருக்கேன், அதை பார்த்துட்டு நிற்குது, போகுது, கொண்டு வந்து போடுது, அதையும் அரைச்சி போட்டு பார்க்கலாமே. அதை அரைச்சாராம். அதை அரைச்சி அதை தலையில பூசி கொண்டார். பூசி கொண்டா ஒரு வாரத்துல தலையில இருக்கிற முடி பூரா விழுந்துருச்சு. இவர் என்னடா இது பெரிய ஆசக்தி இதா போச்சு, தலையில இருந்த முடியும் போச்சு. ஒரு வாரத்துல முடி போன பிறகு இன்னொரு வாரத்துல முடி கருகருன்னு வர ஆரம்பிச்சிச்சான். முடி மீண்டும் கருகருன்னு வர ஆரம்பிச்சிச்சான். இது 2ஆம் உலகப் போர் சமயத்தில் நடந்த சம்பவம். அவங்க குரங்கில் இருந்து கூட மருத்துவம் படிக்கிறாங்க. இனிமா கொடுக்கிறது குரங்கு மிருகங்களுக்கு படிச்சா மனுஷன். ஏராளமான செய்திகள் இன்னைக்கு மிருகத்திலிருந்தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அல்லாஹ் தஆலா படித்துக் கொடுத்திருக்கிறான். ஆரம்ப மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஹாபில கொண்டுட்டார். தோல்ல தூக்கி பணத்தை போட்டு அலையிறார். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஹாபில் 2 மகன் ஒருத்தர் கொலை செஞ்சுக்கிட்டார். முதல் கொலை உலகத்தில் நடந்தது அன்னைக்கு தான். ஹாபில் கொலை செஞ்சிட்டார். ஹாபிலுடைய சடலம் தோல்ல கிடக்குது. என்ன பண்றது தெரியல. என்ன பண்ணலாம், அடக்கணும் தான் தெரியாது, அடக்கிறதுக்கும் தெரியல. அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்பி வைத்தான். தன்னுடைய இன்னொரு காகம் இறந்து போயிருந்தது. அது தன்னுடைய சொந்தால் பூமியிலே தோண்டி அந்த காகத்தை அடக்கியது. அதை பார்த்துதான் ஹாபிலை அடக்கினார். அப்படி ஒரு காகத்திடமிருந்து படித்துக் கொடுத்தால் அடக்கக்கூடிய வழிமுறை. இப்படி ஏராளமான செய்திகள் ஒவ்வொன்றாக யோசித்து பார்த்தால் அல்லாஹ் கொடுத்த ஹிதாயத் அவ்வளவு உயர்வானது, அவ்வளவு தெளிவானது. அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். அல்லாஹ்வுடைய வல்லமையை சிந்திச்சு பார்த்து படைப்பினங்களிலிருந்து படிப்பினை பெற்று அல்லாஹ் இப்படி ஒரு ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறானே என்கிற பொழுது அல்லாஹ் ஒரு நேர்வழி காட்டக்கூடியவன் அத்தனை படைப்பினங்களுக்கும் என்பதின் மீதுள்ள ஈமான் மென்மேலும் அதிகமாகும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் மானாக. வாஹிர் தாவானா